அறுசுவை சமைப்போம் சுவைப்போம் பெங்காலி பன்னீர் தோசை வெரைட்டியான தோசை வாங்க ட்ரை பண்ணுவோம். பேசன் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, இது மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தோசை பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இது தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஜிஞ்சரும் ரெட் சில்லியும் போட்டுட்டு கேப்சிகமும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு உடனே வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நம்ம ஆப்ஷன் தான். நான் கேரட்டு, ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுக்கலான்றதுனால டொமேட்டோஸ் இதெல்லாமே போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி அந்த ஸ்டேஜ் வரும்போது இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் போட்டோன்னு நல்லா வதங்கட்டும். இப்போ திருவண்ண பன்னீர் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி தழையும் இதில் போட்டுட்டு பன்னீர் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம். நம்ம பேன் இதில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கை பேன் எடுத்துகிட்டு